யாழ்ப்பாண ஒடியல் மாக்கூழ் செய்யும் முறையை காட்டுவதற்கு ஆயத்தம் செய்கின்றேன். இதை பார்த்தவுடன் என்னுடைய தமிழ் சமையல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த கூழ் செய்வதற்கு கிட்டமுட்ட 45 நிமிஷத்திலிருந்து 1 மணித்தியாலம் எடுத்துக்கொள்ளும். இது ஒரு 6-7 பேருக்கிட்ட குடிக்கலாம் கூடிய கூழ். தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்றதை சொல்ல போகின்றேன். அது கடலை, வெள்ளைக்கடலை, உங்களுக்கு தெரியும், வெள்ளை கொண்ட கடலை 3/4 கப். அடுத்தது உள்ளி 1 பூடு. மிளகாய், பச்சை மிளகாய் 12-15 பச்சை மிளகாய். பைட்டங்காய் 1/2 பஞ்ச் அல்ல 1/2 பஞ்ச். ஆனால் 1/2 கிலோ எடுக்கிறது 1/2 பவுண்ட்ஸ் எடுக்கிறது நல்லது. அடுத்தது பாவக்காய் 2-3 பாவக்காய். புளி ஒரு தேசிக்காய் அளவு உருண்டை புளியை எடுத்துக்கொள்ளவும். மரவள்ளிக்கிழங்கு 1 மரவள்ளிக்கிழங்கு டமுட்ட ஒரு அத்தல் வரும். நூறு கிராம் ஒடியல் மா. முருங்கை இலை 127 கிராம் இலை. முருங்கை இலை ஃப்ரீசிங் பண்ணது. இலையுடனும் கடையில் இருக்குது, நீங்கள் வாங்கி பாவிக்கலாம். சேத்தல் மிளகாய் 1 டேபிள் டீஸ்பூன். உங்களோட விருப்பம் போல தேவைக்கு போகுது. உங்களுக்கு தேவையான உப்பு 1-2 டீஸ்பூன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். அடுத்தது கடல் உணவு பவுண்ட்ஸ் ட்ரைகர் ஃப்ரால், அது உங்களுக்கு விரும்பின மாதிரி. 1/2 கிலோ கிங் பீஸ் அல்லது கொடுவா மீன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கொடுவா மீன் தான் இன்னும் கூழுக்கு விசேஷம் கூட. நண்டு 3-4 நண்டு. இது நான் இப்போ செய்கிறது ஒரு 6-7 பேர் குடிக்கக்கூடிய கூழத்தான் நான் செய்ய போகிறேன். இதில் இருந்து நீங்கள் 10 கப்பால் கலந்து விடுங்க. அடுப்பில் கொதிக்க வைக்க போகிறேன். கடலை எடுத்து இப்போ ஒரு கடாயில் வைத்து வறுக்க போகிறேன். ஆனால் ஒரு அளவுக்கு நிறம் வர அளவுக்கு வறுத்தெடுத்து, கடலை கூழுக்கு நல்ல சுவையாக இருக்கும். கடித்து குடிக்கும்போது நல்லா இருக்கும். இங்கே ஒரு சிலர் போடுவார்கள், ஒரு சிலர் போட மாட்டார்கள். நேரத்தில் இந்த ஒடியல் மாவை எடுத்து ஒரு பவுலுக்குள் போடுகிறேன். நான் நல்ல சிலது பழுதடைந்த ஒடியல் மாவை பார்த்து வாங்கணும். டேட்டுகளை தண்ணியை விட்டு நான் கரைத்து கொண்டிருக்கிறேன். கரைத்து இந்த தண்ணி காணாது பாருங்க, நான் கரைக்கணும் காணாது, திக்காக இருக்குது. இது தெளிக்க தண்ணி மேலே வரும், ஒரு கயிறு மாதிரி தண்ணி கொண்டு வரும், அது காணாது.
இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் போட்டு கரைக்க போகிறோம். இந்த மேலே தண்ணி தெளிந்து வரும். தண்ணியை தெளித்து போட்டு திரும்பவும் வைத்திருக்கிறேன். திரும்ப வச்சுட்டு வக்கி கணக்காடுங்க. சில பேருக்கு புளி பிடிக்கும், சில பேருக்கு புளி கூட பிடிக்காது. ஆனால் புளி கூட வேணும் கூழுக்கு. நான் இந்த அளவு தான் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க, கொதி தண்ணியில் எடுத்து தண்ணியில் ஊற வைத்திருக்குது. விடுறதுக்கு கொதி தண்ணி விட்டுக்கிட்டா டக்குன்னு கரையும். புளி கரைக்கக்கூடியதாக இருக்கும். வைத்து அதுவும் ஒரு சைட்டில் எடுத்து வைத்திருக்கு. நான் தண்ணி பாருங்க, தண்ணியை பார்க்கணும், இன்னும் கொதி வரவில்லை. இடையில் நான் இந்த உள்ளியை உடைத்து இப்படி நான் துண்டு துண்டாக வெட்டி நான் வைத்திருக்கிறேன். பாவக்காயை சுத்தம் பண்ணி விதையை நீக்கி பெரிய துண்டாக வைத்திருக்கேன். சில பேர் இந்த பாவக்காய் கூடுதலாக போடுவினோம், சில பேர் போடுறதில்லை. இதோட மிளகாயை நான் கீறி நடுவால கீறி அது ஒரு சைட்டில் வைத்திருக்கிறேன். பைத்தங்காய் வெட்டி வைத்திருக்கிறேன். இதே அளவில் வெட்டணும் பைத்தங்காய். இலையும் ரெடியாக இருக்குது. சில பேர் இது இலையோட விற்குது கடையில். விரும்பினா நீங்கள் அப்படியும் ரியலானத்தையும் வாங்கி போடலாம். கிழங்கு இப்படி பெரிய துண்டுகளாக வெட்ட காரணம், பெரிய துண்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம், சின்ன துண்டு போட்டால் கரைந்துடும் டக்கண்டு. எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்கிறது. தண்ணியில் நல்லா அலசி கழுவவும் பைத்தங்க. கழுவி எடுத்து ஒரு சைட்டில் வச்சுட்டு பாருங்க, நல்லா தண்ணி ஊற்றிருக்கு. இந்த தண்ணியில் இந்த கடலையை நான் போடுவேன். கடலையை போட்டு மூடி அவிய விட்டுருக்கு. அதே நேரத்தில் அதை அவிந்தோன்றிருக்க நான் இங்கால கடல் மீன் உணவுக்கு எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். இங்கே மீன் நான் முதல் சொன்ன மாதிரி இப்படி துண்டு துண்டாக பெருசாக வெட்டி ரெண்டுகளையும் கழுவி எடுத்து ஒரு சைட்டில் வைக்கும். கடலை போட்டது கொதிச்சுட்டது. இதோட நான் இந்த கழுவின மீன்களை போட்டுக்கணும். மீன் நண்டு போட்டு அதோட விட போகிறோம் பாருங்க. போட்டு அவிய விட்டு காரணம் பண்ணால் கீழே கடலை இருக்குது. அந்த கடலை தெரியாதோ கீழே கொஞ்சம் அடியாக பிடிச்சிடும். இறி போட்டு எல்லாத்தையும் சீர விட்டுட்டு அவிய விட்டுட்டு மூடி விடணும். அவிய கொதி வந்தது பிறகு திறந்து பாருங்க. பார்த்ததுக்கு பிறகு திரும்பவும் இருக்கா நீங்கள் உங்களோட கரண்டியால் பாருங்க. மீன் எல்லாம் அவிந்திருக்கு பாருங்க. ஒரு அளவுக்கு அவிந்து வந்துட்டது பாருங்க. பச்சை மிளகாயை அதுக்குள்ளே போடுங்க அவிகிறதுக்கு. என்னென்னா அந்த கொஞ்சம் நேரத்துக்கு போடுறது காரணம் வேண்டாம், உரைப்பு கொஞ்சம் அவிந்து உரைப்பு பிடிக்கும் அதில். ஏன்னா உங்களுக்கு முழுசாயம் வெட்டாமல் முழுசாயம் நீங்கள் பச்சை மிளகாயை போட்டு சில பேர் மிளகாயை எடுத்து சாப்பிடுவினம். இது நான் அதோட சேர்ந்து கொஞ்சம் உரைப்பு பிடிக்கிறதுக்கு போட்டுக்குவேன். காலை நோண்டி அந்த முதுகு பக்கமாக ஒரு கீறி அதில் ஒரு கருப்பு கலரில் ஒரு நூல் மாதிரி ஒரு குடல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வெளியில் அகட்டி போட்டு இறாலை எடுத்து நான் தொடக்கத்தில் இறால் போடவில்லை, இப்போ தான் போட போகிறேன் பாருங்க. மீன் அவிந்து எல்லாம் அவிந்து கொண்டு வர இந்த இறாலை நான் போட போகிறேன். நான் ஒரு கரண்டியாக கிளறி கலக்கி போட்டு தேவையான அளவு உப்பு 2 ஸ்பூன் போட்டுவேன். 2.5 விரும்பின அளவு கூட சுவைக்கேற்ற மாதிரி மூடியாச்சு.
பொரியல் வந்தது அப்புறம் பைத்தங்காயை போடுங்க. பைத்தங்காய் ஆரம்பத்தில் போடக்கூடாது. ஆரம்பத்தில் போட்டால் நல்லா அவிய அந்த கலர் மாறிடும். இப்போ போடுவோம். எல்லாம் அவிந்தது பிறகு ஒரு நடையில் போட்டு பாவக்காயும் கழுவி இதோட போட போகிறேன். பாவக்காய் முதல் போட்டால் பாவக்காய் அவிந்து கொண்டு வர ஒரு கயத்தன்மை வரும். பைத்தங்காயோட சேர்த்து நீங்கள் போடுங்க. அவிய போட்டது பிறகு ஒரு கலக்கி போட்டு பாருங்க என்ன மாதிரி இருக்கின்றது. மரக்கறிகள் மீன்கள் எல்லாம் சேர்ந்துருக்கு. என்ன மாதிரி வடிவில் இதோட அதை மூடி விட்டுட்டு கொதிக்க வைத்துட்டு மரவள்ளி கிழங்கு எடுத்து வெட்டின மரவள்ளி கிழங்கு எடுத்து கழுவி கொண்டுக்கிறேன். கொதி வந்துட்டது. பைத்தங்காய் ஒரு அளவு அரைத்திட்டத்துக்கு அவிந்துட்டுது. இதோட மரவள்ளி கிழங்கும் போடுவேன். மரவள்ளி கிழங்கு கடைசியாக போடணும். மரவள்ளி கிழங்கு கடைசியாக போட்டு கண்டியால் கலக்கி போட்டு பாருங்க என்ன வடிவாக இருக்குது. எல்லாம் சேர்ந்த மரக்கறிகள் விரும்பினா நீங்கள் இதுக்கு பிளா குட்டையும் போடலாம். வேறு பிளா காயும் போடுறவ கையில் போட்டு பாருங்கள். நல்ல காணும் நல்லா இருக்குது. எனக்கு உப்பு காணும். இதோட முருங்கை இலை போட போகிறேன். முருங்கை இலை வாசனையாக இருக்கும். விரும்பினால் முருங்கை இலை இல்லைன்னா கீரையும் போடலாம். கீரையும் போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் முருங்கை இலை தான் கூட யாழ்ப்பாணத்தில் தெரியும் தானே. முருங்கை இலை கூட போடுவேன் விரும்பி. உள்ளி பைத்தங்காய் சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு வாய்வு தன்மை இருக்கிறது. சில பேருக்கு ஒத்து வரும், சில பேருக்கு ஒத்து வராது. நான் உள்ளி போடுறேன். உள்ளியும் வாசனையாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உரைப்புக்கு நீங்கள் அரைத்தும் போடலாம். இப்படி நறுவலாக இடித்தும் போடலாம். நான் இடித்து வைத்திருந்தது போடுவேன். மஞ்சள் தூள் போடுறது காரணம் மச்சங்கள் இந்த போட்ட மீன்கள் இந்த வெடில் மணங்கள் குறைக்கிறதுக்காக வேண்டி. மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன். அது மிளகாய்த்தூள் நல்ல வாசமாக இருக்கும். குடிக்க நல்ல கொஞ்சம் ஒரு உரைப்பு தன்மையும் இருக்கும். விரும்பின மாதிரி நான் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். கிளறி போட்டது திரும்பவும் நீங்கள் அதை அவிய போட்ட சாமான்கள் இவ்வளவு ஒரு கொதி வேறு மட்டும் அவிய மூடிவிடவும். நான் அதுக்கிடையில் மற்ற வேலையை செய்ய போகிறேன். பாருங்கள், புளி நான் தண்ணிக்குள்ளே போட்ட புளியை எடுத்து கையால் கசக்கி சக்கையை எடுக்கிறது மட்டும் கையில் கசக்கணும். கசக்கி எடுத்து இந்த நான் ஒடியல் தண்ணிக்கு போட்டிருந்தேன். ஒடியல் தெளித்து அடியான் மட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சட்டியில் இருக்குது. இதுக்குள் நான் இந்த புளிக்கரைசலை விடுறேன். கரைசலோட உங்களுக்கு விரும்பின அளவுக்கு ஒரு சொட்டு தண்ணி 2வது தரம் புளியை கரைக்க வேண்டாம். 2வது தரம் ஒரு சொட்டு புளி அதில் இருக்கிற புளியை எடுக்கிறதுக்காக வேண்டி புளியை 2வது தரம் விட்டு நான் அதையும் கலந்து மாவுக்குள்ளே விட்டு விட போகிறோம். பாருங்கள், இந்த 2வது தரம் விட்டது உங்களுக்கு தேவையை பொறுத்து தண்ணியை விடுங்க. புளியை பார்த்து அங்கே பார்த்து உங்களை கணக்கை விட்டு கொதித்துட்டு பாருங்கள், எல்லாம் அவிழ்ந்துட்டுது. நான் போட்டது எல்லாம் இந்த வெக்க வாசனை எல்லாம் போயிட்டுது. இனி நான் இதுக்குள்ள புளித்தண்ணியை மாவையும் கரைத்து போட்டு
ஒரு தடவை அதை கீழே அதை பார்த்து கிளறி போட்டு பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் அவிஞ்சு அப்படியே வந்துட்டு பாருங்கள் கலர் மாறிட்டுது. இந்த மாவை நான் இதுக்குள்ள விட்டு அதையும் கரைத்து கொண்டு தான் விடணும். பாருங்கள் நான் விட போகிறேன், விட்டுட்டு கரைக்க வேணும். இப்படி கரைத்து போட்டு விடணும், ஏன்னா மேலே அது கீழே மா இருக்கும், அப்போ கரைக்க வேணும். பாருங்கள் அடியில் மா வந்துட்டு அதை கவர்ந்து தான் நான் கரைக்க சொன்னது. கரைத்தேன்னா பாருங்கள் அப்படி இருந்தும் அடியில் மாவு இருக்குது. இப்படியே கரைத்து கொண்டே இருக்கணும். ஏன் காரணம் என்னென்னா கீழே அடி பிடித்திடும், அதுக்கு அவனி தான் கரைத்து கொண்டிருக்கணும். பிடித்தால் அந்த கூழ் வாசனை இல்லை வராது, அந்த கூழ் மணங்களெல்லாம் போயிடும் அடி இப்படி எரிந்தா. இப்படியே கிளறி கொண்டிருக்கணும், கொதி வர மாட்டோம். கிளறி கொண்டிருக்க பாருங்க. இனி பாருங்க கொதி வர போகுது பாருங்க. கொதி வந்தால் மா அவிந்ததுக்கு காரணம், அவிந்துட்டுது மா அவிந்துட்டுதுன்றதான் காரணம். பாருங்க கொதி வந்துட்டுது பாருங்க, மா அவிந்தது தான் காரணம். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் கூழ் குடிப்பதுன்னா எங்களுக்கு ஒரு தேங்காய் வேணும். நாங்கள் உடைத்து அதை துண்டு ஆக்கி ரெடி பண்ணி வைத்துருவோம் கூழோட குடிக்கிறதுக்கு. கூடுதலாக சின்ன பிள்ளைகள் விரும்புவார்கள். இங்கே பாருங்க நான் துண்டா வெட்டி தேங்காய் எடுத்து வைத்துக்கொண்டு இப்படி துண்டா நாங்கள் வெட்டித்தான் எங்களுடைய அம்மா அப்பா எங்களுக்கு கூழ் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். கூழ பாருங்க இன்னும் எல்லாம் கலந்து எல்லாம் மரக்கறிங்கிறது நல்லா இருக்கு பாருங்க. இதை குளிர் தேசங்களில் இருக்கிறவ இதை இன்னும் கூட விரும்புவேன். குளிர் நாடுகளில் இது இப்படி குடிக்க சூப்புன்னு சொல்லுவேன். நம்ம இது வந்து ஒரு சீ ஃபுட் சூப் மாதிரி தான் இந்த இது. இதெல்லாம் வெஜிடபிளும் சேர்த்து மரக்கறிகளும் சேர்த்து அவிக்கிறது பாருங்கள். தானியம், கடலை, அதோட மரக்கறி, அதுக்கூட கடல் உணவு, முடியல்மா எல்லாம் இதுக்குள்ளே சேருது பாருங்கள். இன்னும் இவ்வளவு நல்ல ருசியாக இருக்கும் பாருங்கள். குடித்து பாருங்கள், நல்ல வாசம் அடிக்குது பாருங்கள். முடியல்மா அந்த வாசம் வரும் பாருங்கள். குடிக்கும்போது ஒரு தேங்காய் சொட்டை எடுத்து கையில் கடித்து அதையும் குடித்து பார்த்தால், அதை குடித்து பார்த்துட்டு இதன் சுவையை நீங்கள் எனக்கு உங்களுடைய காமெண்ட்ஸ்களை நீங்கள் எனக்கு எழுதிவிடவும்.